ஹாய் எல்லாருக்குமே வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வெயிட் கெயின் பண்றதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். நீங்க டெய்லியுமே ஜூஸ் மாதிரி குடிச்சு வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னா பிஸியான ஷெட்யூல்ல இருக்கீங்க, ஆபீஸ்க்கு போறீங்க, காலேஜுக்கு போறீங்க, மார்னிங் டைம் மட்டும் எடுத்துக்கிற மாதிரி ஈஸியான ஒரு ட்ரிங்க் இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. சோ இது உங்களுக்கான வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேரிச்சம்பழம் ஒரு 2 எடுத்துக்கோங்க. இதை நீங்க தேன்ல ஊற வச்சிருங்க. நான் இப்போ சொல்றத தண்ணியில ஊற வைக்கணும். பூசணி விதை இருக்கு பாத்தீங்களா, அது 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. வெள்ளை எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. பாதாம், முந்திரி, கருப்பு உலர் திராட்சை, சோ இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா தண்ணியில ஊற வைக்கணும். பேரிச்சம்பழத்தை மட்டும் தேன்ல ஊற வைக்கணும். இதை நீங்க நைட்டே ஊற வச்சிட்டீங்கன்னா காலையில எழுந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் பால், அதாவது திக்கா பாயில் பண்ண பால், அதை நீங்க காய்ச்சி கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன பனானா சேர்த்துக்கோங்க. எந்த பனானா வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் வெயிட் கெயின் பண்ணணும், நல்லா ஹெல்த்தியா நீங்க வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்ற இந்த 2 பனானா மட்டும் டெய்லியுமே உங்களோட ட்ரிங்க்ல ஆட் பண்ணிக்கோங்க. செவ்வாழையும் நேந்திர பழமும், சோ இந்த வாழைப்பழத்தை மட்டும் உங்களோட ட்ரிங்க்ல நீங்க ஆட் பண்ணிக்கணும். பாதி பழத்தை சேர்த்தா போதும், பாதி பழத்தை நீங்க அப்படியே சாப்பிட்டுருங்க. இது கூட பால் 1 கிளாஸ் சேர்த்துட்டு வாழைப்பழம் பாதி சேர்த்துட்டு இப்ப நம்ம ஊற வச்சிருக்கோம்லங்க பேரிச்சம்பழத்தை ஹனியோட சேர்த்து அதை அப்படியே அது கூட சேர்த்துக்கோங்க. நம்ம தண்ணியில ஊற வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு திக்கான ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சில வரும். இதை நீங்க மார்னிங் டைம்ல எடுத்துக்கிட்டாலே போதும். காலையில எழுந்து பிரஷ் பண்ணிட்டு உடனே குடிக்கணும்னு அவசியம் இல்லை. காலையில எழுந்து பிரஷ் பண்ணிட்டு நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை நீங்க எடுத்துக்கலாம். இதை நீங்க டெய்லி கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இதை நீங்க 20 days ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, 1 week ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ரெகுலரா ஒரு 2 months ஃபாலோ பண்ணி பாருங்க. ஈஸியா உங்களோட வெயிட்டை கெயின் பண்ண முடியும். இதை ஒண்ணு மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். பாய்.